இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன் சார். ஒருவரிடம் ஞானசேகரன் செல்போன்ல பேசியது உண்மை என விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி உறுதியாக கூறியிருக்காங்க. இது தொடர்பான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக புதிய விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. IPS அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு சிறப்பு புலனாய்வு குழு தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கையில் மாணவி அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த தகவலில் ஞானசேகரன் ஒரு நபரிடம் போனில் பேசியதாக அந்த மாணவி தகவல் தெரிவித்திருந்தார். சார், யார் அந்த சார் என்ற கேள்வியோடு அரசியல் கட்சியினரும் அந்த கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஞானசேகரன் வேறு ஒரு நபருடன் பேசி இருப்பது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் மாணவியிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த மாணவி மீண்டும் அதனை உறுதிப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் வேறொரு நபரிடம் போனில் பேசியதாக அந்த மாணவி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வழக்குகள் இருக்கிறது. அதே போல ஞானசேகரனுடைய கூட்டாளி ஒருவர் திருப்பூரை சேர்ந்த அவர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நபர் யார் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கோணத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சுப்பிரமணியன், தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.